ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். டே க்ரீம் தான். சரி, நான் யூஸ் பண்ணி தான் பார்க்கலாம். கிளிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகும். இது கூட இன்னும் ஒன்று வாங்கணும். அதை வாங்கலை, இது மட்டும் தான் வாங்கினேன். எப்படி ஏன்னா இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தி யூஸ் பண்ணுற அந்த க்ரீம் நல்லா இருக்குது. அதெல்லாம் என்னை வாங்கி யூஸ் பண்ணு, முகலாம் நல்லா ஷைனிங்காக இருக்கும், அப்போ தான் இருக்குன்னு சொன்னான். சரி, இவ்வளோ டைட்டாக இருக்குது. ஆனாச்சு ஓப்பனே பண்ண முடியல. ஐயோ, மேலே ஓப்பன் பண்ணணும், உள்ள ஓப்பன் பண்ண உள்ள மேலே எப்படி ஓப்பன். சரி, கையில் வந்துச்சு, பரவாயில்ல. டே க்ரீம் வருது, அது போட்ட அது ஷைனிங்கு மட்டும்தான் வருது. ஃபேஸு க்ளோவாக இருக்குன்னு சொன்னான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் ஃபோட்டோ க்ளோவாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது, இல்லை கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. சாஃப்டாக இருக்குது போட்டால். நல்லா சரியான வாசனை. இதை போட்டு இதுக்கு மேலே ஏதோ ஒரு க்ரீம் போடணுன்னு சொன்னேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? க்ளோவாக இருக்குது. என்னோடய ஃபேஸ் வந்து எப்படின்னா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். எனக்கு க்ளோவாக வர மாதிரி தான் கேட்டேன். ஓகே, போட தான் தெரியும்னு சொன்னாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம், இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணி போட்டுருக்கல, பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு எப்பவுமே நல்லா க்ளோவாக இருந்தால் தான் முகம் பிடிக்கும். நல்லா சரிங்களா? இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இதை ஓப்பன் பண்ணிட்டேனே. நீங்களே வாங்கி போட்டு பாருங்கன்னா நல்லா இருக்குதா? அவங்க தெரியுதா? நல்லா தான் இருக்குது பேஸ், ஓகே தான். ஆனால் எப்பவுமே போட்ட உடனே தெரியாது. ஒரு க்ரீமு கண்டினியூவாக ஒரு 10 நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் அதனுடைய எஃபெக்ட் என்னன்றது தெரியும். ஸோ இது வந்து அதுக்கு தான் எனக்கு வந்து ட்ரை ஃபேஸ், அதனால் வந்து கொஞ்சம் க்ளோவாக இருக்குன்றதுக்காக இதை வாங்கிட்டு தான். அதுவும் ஓகே, அது இந்த க்ரீம் நல்லா தான் இருக்கும், ஓகே தான். பார்க்கலாம்.